ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது வாயில் புண்ணு இருக்கிறது, உடம்புல கொப்பளை மாதிரி வர்றது, ஸ்கின்னு பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சிலருக்கு ஒரு ரொம்ப ஹீட் அதிகமாகும்போது அரிக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப ட்ரை ஆகுறது. அதே மாதிரி தலைவலி வரும். சிலருக்கு இந்த ஹீட் அதிகமானாலே நார்மலாக தலைவலி அதிகமாக வர ஆரம்பிக்கிறது, உடம்புல டீஹைட்ரேஷன் வர்றது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது. இன்னும் சிலருக்கு என்னென்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை தங்கவே செய்யாது. ஸோ எல்லா டெஸ்ட்டும் பார்த்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே நார்மல். ஆனால் லாஸ்ட்டில் பார்க்கும்போது உடம்பு சூடுனால நிறைய பேருக்கு குழந்தை தங்காமல் இருக்கும் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு எப்போவாவது பசி எடுத்தால் லைட்டாக ஒரு சிப் தண்ணி எடுக்கிறது, அப்படி தான் வச்சுக்கிறோம், அப்படி தான் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுக்கலை அப்படின்னா உடம்புல நீர்ச்சத்து கம்மியாகி நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷனால் தலைவலி வர்றது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்பு ஹீட்டுனால் நிறைய நோய்கள் வந்துட்டு நம்ம உடம்புல வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட உணவு பழக்க முறை அப்படின்னா ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ஜங்க் அதிகமாக சாப்பிட்றது, பேக்கரி ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே உடம்பு ஹீட்டை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் கிடையாது, டைமுக்கு தூங்க மாட்டாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க அப்படின்னா தூங்கவே மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக தூங்குறது, அதாவது இப்போ ஒரு 2 மணி 3 மணி அந்த டைம் வரை முழிச்சிருப்பாங்க. ஜென்ரலாக நம்ம உடம்புல கல்லீரல், கேல் பிளாடர் இதெல்லாமே நைட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம். அந்த டைமும் நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எப்போவுமே டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் நம்ம டைமுக்கு தூங்கணும், அதே மாதிரி சீக்கிரமாக சாப்பிட்றணும். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா நம்ம ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தோன்னா ரொம்ப வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு உடம்பு டீஹைட்ரேஷன் ஆயிரும், தலைவலி வரும். நல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டில் வருவாங்க, தலைவலினால் படுத்திருப்பாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா இப்போது வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகமாகவே தான் தேவைப்படும். பட் நம்ம வந்துட்டு தண்ணி வேலை டென்ஷன், வேலை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு உள்ளதில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. ஸோ அவுட்டோர் வேலை பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, இப்போது நம்ம ஆஃபீஸில் ரூமுக்குள்ளே ஏசியில் இருந்து வேலை பார்க்குறவங்களும் தண்ணி குடிக்கிறது கிடையாது. ஸோ தண்ணி குடிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ என்ன சாப்பிட்டு இதை சரி பண்ணலாம்? ஸோ உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்க உடம்பை தணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது, ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும். 2 பார்த்தோன்னா டெய்லி உடம்பு சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கு டெய்லி ஒரு இளநீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தியான டைமில் நம்ம 1 கப் மோர் எடுத்துக்கலாம். மோர் நீங்கள் புதினாவோட அடித்து எடுத்துக்கலாம், கொத்தமல்லி கீரை இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி அடித்து மிக்சியில் போட்டு அடித்து அதை ஒரு வேளைக்கு எடுத்துக்கலாம், அதை 1 கப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போது வெட்டிவேர் எல்லாருக்குமே தெரியும். வெட்டிவேர் வந்துட்டு நம்ம உடம்போட ஹீட்டை ரொம்ப தணிக்கக்கூடியது. நீங்கள் கொஞ்சம் ஒரு நைட்டு கொஞ்சோண்டு வெட்டிவேர் எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம பகலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்ம உடம்பை குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி இப்போது பாதாம் பிசின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கற்கண்டு மாதிரி இருக்கும், அதை 1 டீஸ்பூன் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம டேயில் வந்துட்டு ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், நம்ம ஜீரக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்துட்டு நம்ம சீரகம் என்ன சொல்லுவாங்கன்னா, சீரகம்னாலே அகத்தை சீராக வைக்கக்கூடியது, அதுதான் சீர் அகம் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரக தண்ணி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். ஸோ உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க வெள்ளரிக்காய் வந்துட்டு சாலடாக எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு டைமில். அதே மாதிரி வாட்டர் மிலான் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு. வாட்டர் மிலான் அடிக்கடி இந்த சீசன் டைமாக நிறைய எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெந்தய தண்ணி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட்டு குறைக்கணும், ஹீட்டு குறைக்கணும், வெயிட்டு குறைக்கணும், எனக்கு பெண்களுக்கு முக்கியமாக ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த வெந்தய தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கத்தாழை எல்லாருக்கும் தெரியும், அந்த கத்தாழையை அந்த தோலெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தோலையெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு 7 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஸோ அந்த பல்ப்பை நீங்கள் மோரோடு அடித்து மத்தியான டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அல்சர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது, வாய்ப்புண் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்லது. முக்கியமாக இந்த பெண்களுக்கு எனக்கு சர்வசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கத்தாழை ஜூஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஹீட்டையுமே ரொம்ப அழகாக குறைச்சி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன உணவுகளெல்லாம் எடுத்து நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடம்பு ஹீட்னால நிறைய நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம உடம்பை கவனிச்சாதான் அந்த உடம்பு வந்துட்டு சீராக வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.